இன்றைக்கு நான் மதியம் சமைக்கையில் உப்புமா தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ ரவையை வறுத்துட்ருக்கேன் நல்லா. இங்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கேன். பொரிச்செடுக்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும். இன்றைக்கி ஆடி ஒன்று தானே, அப்போ சோறு சமைக்கையில் பின்னேரம் கூழ் காய்ச்சணுன்றதுக்காண்டி இப்போ உப்புமா தான் செய்து சாப்பிட போகிறோம். இதற்கு கூழ் இருக்கும். அப்போ அதனால் இப்போ நான் என்னட்ட இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன். இந்த எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? உப்புமா ரவை வறுத்துட்டு ஒரு கை சூடு வறுபட்டாலே காணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு கெருக்கணுமென்ற அவசியம் இல்லை, கை சூட்டுக்கே சரி. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றுவோம். சூடாக இருக்குது. இந்த இருக்குது பிளேட் எடுத்து வச்சுக்கேன். இந்த பிளேட்டுக்கு இதை இப்போ மாற்ற போகிறேன். சரி, மாற்றுவோம். சரி, மாற்றியாச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த சட்டியை கழுவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிக்க கழுவி இருந்தாச்சு. அடுப்பை போடுவேன். தண்ணி வந்து இருக்குது, கொஞ்சம் காயட்டும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இது தேங்காய்ப்பு கொஞ்சம் போட, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சத்தை எடுப்பேன் தேவைக்கு. ரவை வறுத்து வச்சுருக்கு. இப்போ இது வந்து நல்லா சட்டி காயட்டு. உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு உப்பு போட்டால் தான் நல்லா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு வைப்போம். சரி, இந்தியாவில் உருளைக்கிழங்கையும் பிணைஞ்சு வைப்போம். ஓகே, கையை கழுவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸா. இப்போ சட்டி நல்லா சூடேறிட்டு எண்ணெயை ஊற்றுவோம். கத்தரிக்காய்க்கும் உருளைக்கிழங்கையும் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா கொதி வரட்டும். சரியா? எண்ணெய் நல்லா பொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுப்போம். நல்லா சூடு வரட்டும். சரி, இப்போ நாங்கள் கத்தரிக்காய் ஃபஸ்ட்டு போட்டு பொரிக்க எடுப்போம். அப்படியே போடுவோம். ஏனென்றால் கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் நாங்கள் கத்தரிக்காவை பொரியட்டும். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சது பிறகு எடுப்போம். பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் நல்லா அப்படி எண்ணெயை வடித்து எடுப்போம். இந்த கத்திரிக்காய் எடுத்து கோப்பையில் வச்சுருக்கு. இனி இந்த உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுப்போம். உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு இனி வடிகட்டி எடுப்போம். கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகும் பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டோம். முட்டை போடலாம். நான் முட்டை போடையில், ஏனென்றால் மிரக்கறி தானே, அப்போ அதனால் முட்டை போடையில் நான் நல்லா வதங்கி வரட்டும். வந்துட்டு ஓரளவு வெங்காயம் கடிபடணும் சாப்பிட்றதுக்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இதில் தண்ணி விடுவோம். எங்களுக்கு தேவையான தண்ணி நான் கொஞ்சம் கூட விடுவேன். தண்ணி விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு உப்பு போடுவோம். இப்போ உப்பு போட்டுட்டேன். ஆனால் கல் உப்பு நான் போட்டது, தூள் உப்பு இல்லை.
கொஞ்சம் கல்லுப்பு கரையோணும் தானே, நல்லா 2 கொதி வரட்டும். இது இனி போட்டு கிளற போகிறேன். அதைய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு பார்ப்போம். இந்த உப்பு நான் கல்லுப்பு தானே, உப்பு போதும் என்றாலும் கொஞ்சம் உப்பு போடுவேன். ஓகே, போதும். கல்லுப்பு போட்டபடியாக போதும் இது. சரி, நாங்கள் இப்போ கொஞ்சமாக ரவையை போடுவோம். எனக்கு தெரிஞ்ச மட்டில் நான் செய்கிறேன். சரியா, நான் எனக்கு தெரிஞ்ச மட்டில் நான் என்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு தான் இந்த உப்புமா செய்கிறேன். என்ன இன்றைக்கி முட்டை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். எங்களுக்கு விரும்பினா முட்டை போட்டால், ஆனால் நான் முட்டை போட்டு செய்கிறேன்னா இன்றைக்கி ஆடி உண்டண்டபடியாக நான் முட்டை போடையில் இருக்கிறத வச்சு தான் இந்த செய்கிறேன். கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு என்ன பொரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பட்டரையும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பட்டரையும் போட்டுட்டேன். சரியா, பட்டரையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு, இந்த துருவின தேங்காய்ப்பு இருக்குது, அந்த தேங்காய்ப்புல ஒரு கொஞ்சத்தை போடுவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய்ப்பும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மீதி தேங்காய்ப்பு எனக்கு தேவை, அதுக்காண்டி மீதி தேங்காய்ப்பை வைக்கிறேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு நான் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குண்டு. பட்டரும் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாஜரின் பேக்கெட் வேண்டி இருந்தது, அப்போ அதையும் போட்டு தேங்காய்ப்பையும் போட்டு செய்ய சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அடுப்பை கூட்டுவோம். இந்த எக்ஸ்ட்ரா மாஜரின் போட்டுனா தேங்காய்ப்பு போட்டது தானே, முட்டை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் முட்டை போடையில் இருந்தால் இன்றைக்கி ஆடிப்பிறப்பு ஆடிக்கூழ் காய்ச்சி சாமிக்கு வைக்கணுமென்றதுக்காண்டி இந்த நான் அதுக்காண்டி தான் மெயினாக அன்றைக்கி சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமைச்சா மச்சத்தை வேண்டி இருந்துருவேன். சரி, சரி, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க செய்து. இதுதான் இன்றைக்கு காக்காக்களுக்கும் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். சரியா, என்னுடைய உப்புமா ரவையில் செய்த உப்புமா, மிரக்கறி, நிறைய மிரக்கறி வெட்டி போடலாம். என்கிட்ட இருந்த மிரக்கறியை வச்சு நான் செய்திருக்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய மதிய சாப்பாடு இன்றைக்கி. பின்னேரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.